தகப்பன்மார் தவறு செய்தால் பிள்ளைகள் எவ்விதத்திலே கெட்டுப் போவார்கள் என்பதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். வீட்டுக்கு வெளியிருக்கிற ஒரு நபர் சத்தமா கத்திக்கிட்டே இருக்கார். நையா வா வெளிய, கதவை சாத்தி உட்காந்துக்கிட்டு வேஷம் போடுறியா, வா வெளிய என்று சத்தமாய் கத்திக் கொண்டிருக்கிறார். இனி வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த நபர் உள்ளே இருப்பது நல்லதல்லவென்று நினைத்து வெளியே வந்தார். உள்ளுக்குள்ள இருந்துட்டே இல்லாத மாதிரி வேஷம் போடுறியே, எப்பயா கொடுக்க போற பணத்தை? கொடுத்துருங்க, சீக்கிரமாவே கொடுத்துறேன். கொடுக்காம எங்கெங்க போறேன்? எங்க போற? போனா விட்டுருமா, சும்மா இழுத்துக்கிட்டே இருக்க? சாயங்காலம் வரும்போது பணம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கணும், இல்லனா வீட்டு விட்டு துரத்தணும், சாமான்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிருவேன் கத்துக்கிறார். பயங்கரமாக ஒரு பிரச்சனை. திட்டி சத்தம் போட்டுட்டு அந்த ஆள் போயிட்டார். உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. அந்த பிள்ளைய கூப்பிட்டு கேட்கிறாரு, டேய் என்னடா அந்த ஆளுகிட்ட சொல்லி அனுப்புன? நீங்க சொன்ன மாதிரி தான் சொல்லி அனுப்புனேன் டாடி. அதான்டா, என்ன சொன்ன? டாடி நீங்க சொன்னதைத்தான் நான் சொன்னேன் டாடி. என்னடா சொன்ன? எங்க அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்ல சொன்னார்னு சொன்னேன் டாடி. என்ன வீட்டில்? எங்கள் அப்பா என்ன சொல்லி அனுப்புனாரு? டேய் நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லிடு, வீட்டில் இல்லைன்னு சொல்லு. இவன் போய் என்ன சொன்னான்? எங்கள் டாடி வீட்டில் இல்லைன்னு சொல்ல சொன்னார். நீங்கள் சொன்னதைத்தான் நான் சொன்னேன் டாடி அப்படின்னு ஒன்னா கன்னத்தில் ஒரே அறை. யாரோட கன்னத்தில் அறையிறாரு? பிள்ளைக்கு கன்னத்தில் அரைஞ்சிட்டாரு. அவனுக்கு ஒன்றுமே புரியல. நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்னோட கேள்வி. எதுக்காக அரைஞ்சாரு? இந்த தகப்பன் பொய் சொல்லுவது மாத்திரமல்ல, பிள்ளைக்கு என்னதான் கற்றுக் கொடுக்குறாரு? பொய்யத்தான் கற்றுக் கொடுக்குறாரு. பொய் சொல்லுவதற்கு கையால் ஆகாத பிள்ளையை தந்தை என்ன செய்யறான்? கன்னத்தில் அரைஞ்சு உருப்படாத பிள்ளை. உனக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லையாடா? என்ன சென்ஸுங்க? காமன் சென்ஸ். ஒரு சொல்ற காமன் சென்ஸ் என்ன? அடுத்தவங்க கிட்ட பொய் சொல்லி அனுப்பி வைக்கிற அந்த புத்தி, காமன் சென்ஸ் உனக்கு இல்லையா? உருப்படாதவன். நாட்களில் நிறைய பேரு பொய் சொல்றதுதான் காமன் சென்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. பொய் சொல்ல கற்றுக் கொடுப்பதே காமன் சென்ஸ் என்று நினைக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு தந்தை மாமரத்தின் மீது ஏறி மகனிடத்திலே சொல்லுகிறார், கீழே வெயிட் பண்ணு, யாராவது நம்மளை பார்க்கறாங்களான்னு பாருடா. நான் அந்த மாமரத்து மேல ஏறி மாம்பழம் பொறிக்கிறேன், யாராவது பார்த்தாங்கன்னா உடனே எனக்கு சொல்லு. பிறகு அந்த தகப்பன் ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு மாங்காயா புடுங்கி தான் கொண்டு போன பேக்ல பத்திரமா போட்டுக்கிட்டே இருக்கார். டாடி என்னடா? யாரோ பார்க்கறாங்க. அவ்வளவுதான், கப் சுப்புன்னு அந்த அப்பா காம உட்காந்துக்கிட்டார். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு திரும்ப மறுபடியும் அந்த மாங்காய்களை பறிக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரம் பறிக்கும் போது மகன் கிளர்ந்து, டாடி யாரோ பார்க்கறாங்க டாடி. திரும்ப காமாயிட்டாரு. ஆடாம அசையாம எந்த மாங்காயும் பறிக்காம இந்த கிளைகளுக்கு மத்தியில் அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டாரு. இப்படி 4-5 தடவை யாரோ பார்க்கறாங்க மகன் கிளர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தந்தை என்ன நினைச்சாரு? யாராவது நடந்திருப்பாங்க, மரத்துக்கு கீழே நடந்து போயிருப்பாங்க, என் கண்ணில் பட்டிருப்பாங்களே அப்படின்னு பார்த்தா அங்க ஒருத்தரையுமே காணோம். சந்தேகம் வந்து அந்த தகப்பன் கேட்டாரு, டேய் யாரோ பார்க்கறாங்கன்னு சொன்னியே, எனக்கு யாரும் தென்படலையாடா? யாரு பார்த்தது? அப்ப அந்த பிள்ளை சொன்னான். அப்படின்னு என்ன அர்த்தங்க? யோசிச்சு பாருங்க. நானே பார்க்கிறேன். இப்ப என்னோட கேள்வி, தந்தை தவறு செய்கிற போது யாரோ பார்க்கறது ஆபத்தா, தகப்பன் திருடுவதை பார்க்கிற போது, அதாவது அந்த மகன் பார்க்கறது ஆபத்தா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. தந்தைமார் தாய்மார் நமக்கு ஏதாவது புரியுதாங்க? நீ என்ன, உன்னுடைய வாழ்க்கை என்ன, நீ என்ன உன்னுடைய கெட்ட நடவடிக்கைகள் என்ன, நீ என்ன உன் பிடிவாத குணம் என்னன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்கறதால அவங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஆனா நீ என்ன எவ்வளவு துன்மார்க்கன், ஆனா நீ என்ன உன்னுடைய பிடிவாத குணம் என்ன, நீ என்ன நீ சொல்லுகிற பொய்கள் என்ன, இதெல்லாத்தையும் பிள்ளை பார்த்தா ஆபத்து. ஏனென்றால் அவன் உன்னை கவனித்து உன்னை போலத்தான் வளருவான். டாடி யாரோ பார்க்கறாங்கன்னு பயப்படுறீங்களே டாடி, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிற உணர்வு உங்களுக்கு இல்லையே? தந்தைமார் கவனிக்கிறீங்களா? தாய்மார் கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு உணர்வு கிடையாது. என்ன உணர்வு? நான் வீட்டுல என் மனைவி அடிக்கிறத என் பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கான், அந்த உணர்வு இல்ல. இப்ப பார்த்தாலும் என் மனைவி அடிக்க கையை வாங்கிக்கிட்டே இருக்கேன், என் மகன் பார்க்கறான், என் மகள் பார்க்கறான் என்கின்ற அந்த உணர்வு இல்ல. இப்ப பார்த்தாலும் கணவர் எதிர்த்து பேசுறேன், சத்தம் போடுறேன், தகராறு பண்றேன், நரக வேதனையை உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறேன்.
அது என் மகன் பார்க்கிறான், என் மகள் பார்க்கிறாள் என்ற உணர்வு இல்ல. நான் தயவு செஞ்சு கவனிக்கணும். நீ போடுற சத்தத்தை பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கறத விட, உன் தகராற பக்கத்து வீட்டார் பார்க்கிறத விட, நீ போடுற சத்தத்தையும் தகராறையும் பார்க்கிற உன் பிள்ளைகளின் எதிர்காலம் ஆபத்திலே விழும் என்கிற விஷயத்தை என்னைக்காவது நீ யோசிச்சிருக்கியா? தயவு செய்து யோசித்துப்பார். டாடி, உங்களை வேற யாரும் பார்க்கல, நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க புக்தி என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. கடினமா உழைச்சு சம்பாதிக்கிறது உங்களுக்கு கையாலாகாதுன்னு, திருட்டுத்தனம் பண்ணி படைக்கிறதா உங்க வாழ்க்கைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. பிள்ளை இப்படி புரிஞ்சுக்கிறத விட, மகள் உன்னை புரிஞ்சுக்கிறத விட வேற துர்பார்க்கியம் வாழ்க்கையில் இருக்க முடியுமா? யோசிச்சுப்பாரு. பெற்ற தாயை குறித்து, தகப்பனை குறித்து, மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் ஒரு தப்பான அபிப்பிராயம் அவங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அதை விட பெரிய ஆபத்து வேற என்ன இருக்க முடியும்? இந்த தந்தை திடீரென்று இறந்து போனார். பிள்ளைக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும். தகப்பனோட பாடி அங்க இருக்கு. எல்லோரும் பயங்கரமா பாவம் அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த மகன் மாத்திரம் அழவே இல்லை. அந்த பாடியை வெளியே எடுத்துட்டு போறாங்க. ஆனால் மகன் கொஞ்சம் கூட கலங்கல. இதெல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருந்த ஒரு உறவுக்காரர் அந்த பிள்ளையின் அருகில் போய், டேய், உங்க அப்பா இறந்து போயிட்டாரா? டேடியோட பாடியை கூட இப்போ வெளியே எடுத்துட்டு போறாங்க. அட்லீஸ்ட் ஒரு தடவை கடைசியா போய் அவர் முகத்தை பார்த்துடுறா. நான் பார்க்க மாட்டேன். அது அவனோட ரியாக்ஷன். ஏன்பா அப்படி சொல்றேன்? நான் பார்க்க மாட்டேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்க அப்பாவை நீ பார்க்கவே முடியாதுடா. அதுக்கு என்ன பண்றது? ஏன்டா நீ உங்க அப்பா முகத்தை பார்க்க மாட்டேங்கிற? பார்த்தேன். என்னடா பார்த்த? எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாவை அடிச்சுக்கிட்டே இருக்கிறத நான் பார்த்தேன். அந்த முகத்தை நீ நான் பார்க்கணும்னு ஆசைப்படலைங்க. அப்பாக்களே புரியுதாங்க? அம்மாக்களே இது புரியுதா? பார்க்கிறார்கள். பிள்ளைகளுடைய மனதிலே ஒரு அபிப்பிராயத்தை நீ உண்டாக்குகிறாய். அம்மா எப்படிப்பட்டவங்க, அப்பா எப்படிப்பட்டவங்கிறத சிறு வயதிலேயே பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஒரு முத்துரை பதிக்கிறாய். அந்த தகப்பன் ரொம்ப துன்மார்க்கர், ஒரு நல்ல மனசு இல்லாத மனுஷன், ரொம்ப கடின ஹிருதயம் உள்ளவர். எங்க மம்மி ரொம்ப கடின ஹிருதயம் உள்ளவங்க, ஒரு நல்ல மனசு இல்லாத பிடிவாதக்காரி. என்னுடைய கேள்வி ஒன்று இருக்கு. உங்களுக்கு ஊசி தழும்பு இருக்காங்க. இங்க இந்த கையில நிறைய பேருக்கு அந்த தழும்பு இருக்கும். அது என்ன தழும்புங்க? தடுப்பூசி தழும்பு. அது அப்படியே இருக்குமா இல்ல மறைஞ்சிருமா? போய் பாருங்க. உங்க வயசு என்ன? இப்ப 70 போய் தயவு செஞ்சு ஒரு தடவை பாருங்க. அது அப்படியே தான் இருக்கும். அந்த ஊசி எப்ப போட்டாங்க யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல போட்டது. அப்படி சின்ன வயசுல தடுப்பூசிக்காக போடப்பட்ட அந்த ஊசியினோட தழும்பு 40 வயசா இருந்தாலும் 60 வயசா இருந்தாலும் 70-80 வயசா இருந்தாலும் சாகர வரைக்கும் அந்த தழும்பு அப்படியே தாங்க இருக்கும். அந்த ஊசி தழும்பை காட்டிலும் பலமாக எழும் தழும்பு ஒன்று இருக்குங்க. மறக்க முடியாத அழியாத தழும்பு. அது என்னன்னு தெரியுமா? சிறு வயதிலேயே உன்னுடைய மகனுக்கு, உன்னுடைய மகளுக்கு உன்னை குறித்து அவர்கள் இருதயத்துல ஸ்ட்ராங்காக பதிகிற அபிப்பிராயம் என்கிற தழும்பு. அதற்கு பாத்தீங்களா? அது போகாதுங்க. அவ்வளவு சுலபத்தில் அது போகவே போகாது. எனவே தகப்பன்மார், தாய்மார் இஷ்டம் போல வாழாதீங்க. வீட்டுல கவனிங்க. வீட்டில் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றது சுலபமா அல்லது ஆலயத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றது சுலபமா? பதில் சொல்லுங்களேன். எஸ். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான இடம், அதாவது நம்முடைய ஆவிக்குரிய நடத்தையை காண்பிக்கிற இடம் எது தெரியுமா? உன்னோட வீடு தான். எங்க வேணாலும் நீ நடிச்சிடலாம். ஆனா உன்னுடைய கணவனுக்கு முன்னால, உன் மனைவிக்கு முன்னால, உன் பிள்ளைங்களுக்கு முன்னால நீ நடிப்பது சாத்தியமே கிடையாது. குடும்பத்துக்கு வெளியே இருக்கிற எல்லா மனுஷங்களையும் நம்ப வச்சிடலாம், நடிச்சு நம்ப வைக்கலாம். ஆனா வீட்டுக்குள்ள உன்னுடைய மனைவியையோ கணவனையோ பிள்ளைகளையோ அப்படி நம்ப வைக்கிறது சாத்தியம் அல்ல. அதனாலதான் வீட்டுக்குள்ள நாம தோத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அதனாலதான் சொல்றேன், வீட்டில இருக்கின்ற தாய்மார், தகப்பன்மார், கணவன்மார், மனைவிமார், தம்பிமார், தங்கைமார், வீட்டில் நீ தோத்து போய் எங்கேயோ போய் ஜெயிப்பேன்னு சொன்னா அந்த வெற்றிக்கு அர்த்தமே இருக்காது. உன்னுடைய தாயை ஜெயிக்க வைக்காமல், உன்னுடைய தகப்பனை ஜெயிக்க வைக்காமல் எங்கேயோ போய் நீ ஜெயிப்பேன்னு சொன்னா அந்த அர்த்தமே இல்லை. மனைவியை நேசிக்காமல், கணவனை நேசிக்காமல் யாரையோ நேசிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அந்த அன்புக்கு மதிப்பும் இருக்காது. சொந்த மகனிடத்தில் அன்பு காட்டாம, சொந்த மகளிடத்தில் அன்பு காட்டாம எங்கேயோ இருந்து 10 பேரை தத்தெடுக்கிறேன்னு சொன்னா அதுல எந்த அர்த்தமும் இல்லை. இந்த விஷயங்களை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும்னு ஆண்டவருடைய நாமத்திலே நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அதனாலதான் தாய்மார், தகப்பன்மார், உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம்
5வது அதிகாரம் 19வது வசனம். இங்கே இயேசு சொல்லுகிறார், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். என்ன புரிஞ்சுக்க முடியுது இதுலேருந்து? பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ குமாரனும் அதையேதான் செய்வார். எனவே அப்பமார், உங்க பையன் எப்படியெல்லாம் வாழணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ முதல்ல நீங்க அந்த மாதிரி வாழுங்க. அம்மாமார், உங்களுடைய மகன் மகள் எப்படி வாழணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி நீங்க முதல்ல வாழ்ந்து காட்டுங்க. உன் பிள்ளைகள் தேவனிடத்திலே பயத்தோடு பக்தியோடு வாழ வேண்டும் என்றால் முதல்ல நீ பயபக்தியோடு வாழ்ந்து காட்டு. உன் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வளர வேண்டும் என்றால் அவங்களுக்கு முன்னால முதல்ல நீ கடினமாய் உழைத்து அவர்களுக்கு காட்டு. உன் பிள்ளைகள் கர்வம் உள்ளவர்களாக வளரக்கூடாது என்று நீ ஆசைப்படுவாய் என்றால் முதலில் உன் வாழ்க்கையிலே உனக்குள் கர்வம் இல்லாமல் பார்த்துக்கொள். உன் பிள்ளைகள் எப்பொழுதும் உன்னிடத்தில் உண்மையைத்தான் நிஜத்தைத்தான் சொல்ல வேண்டும் என்று நீ ஆசைப்படுவாய் என்றால் நீ முதலில் உண்மையை சொல்ல கற்றுக்கொள். உன் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய நாட்களை ஜெபத்தோடு தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் முதலில் நீ உன்னுடைய நாளை ஜெபத்தோடு ஆரம்பி. உன் பிள்ளைகள் ஒழுங்காக ஆலயத்திற்கு வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முதலில் நீ ஒழுங்காக ஆலயத்துக்கு வருவதை காட்டு. அது முக்கியம். உன் பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களான பிறகு ஊழியத்திற்கு உதவி செய்ய வேண்டும், தேவனுடைய ஊழியத்திலே பங்கெடுக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுவாய் என்றால் நீ முதலில் ஊழியத்திலே பங்கெடுத்து ஊழியத்திற்காக நேரத்தை ஒதுக்கி ஆலயத்திற்காக உன் நேரத்தை செலவழித்து ஊழியத்திலே உதவியாயிரு. அப்பொழுது உன் பிள்ளைகள் உன்னை பார்த்து ஊழியத்திற்கு தயாராவார்கள். நீ இன்று என்ன செய்கிறாயோ அதைத்தான் உன் மகனும் பார்க்கிறான், உன்னுடைய மகளும் பார்க்கிறாள். அதையே தான் அவர்களும் செய்வார்கள். இன்னைக்கு நீ உன்னை வீட்டை ரெண்டாக்கிக்கிட்டு இருக்காயா, அதைத்தான் நாளைக்கு உன் மகளும் செய்வா. வீட்டுக்கு வரும்போது நல்லா குடிச்சிட்டு தள்ளாடி வந்து உன் மனைவியை கண்டபடி திட்டி அடிக்கிறனா நாளைக்கு உன் பையனும் அதையே தான் செய்வான். ஒரு 60-70 வயதாகிற போது உன்னுடைய மகன் அவனுடைய மனைவியின் பேச்சை கேட்டு உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தி, அதை நீ இன்று எப்படி உன்னுடைய மாமியாரை மாமனாரை நீ கண்டுகொள்வதில்லையோ பெரியவர்களான பிறகு உன் பிள்ளைகள் உனக்கு அதைத்தான் செய்வார்கள். இஷ்டத்துக்கும் குடிச்சு ஊரெல்லாம் சுத்தி கண்டதை பண்ணிக்கிட்டு வரும்போது உனக்கு சாப்பாடு போடுறது யாரு? அப்போ உனக்கு ஆதரவா நிக்கிறது யாரு? அன்னைக்கும் பசியை தீர்த்தது யாரு? உனக்கு கொஞ்சம் துணையா நிக்கிறது யாரு? கொஞ்சம் நீ யோசிச்சு பார்க்கணும். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் நேர்த்தியாய் தொடருகிற போது ஜாக்கிரதை. நாம் ஏதாவது தவறு செய்துவிட்டோம் என்றால் அந்த தவறுகள் நம்மை அறியாமலேயே நம்முடைய பிள்ளைகளும் செய்வார்கள். இது ஆபிரகாமின் வாழ்க்கையிலும் எக்ஸாக்டாக அப்படியே நடந்தது. இதைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று முனைகிறேன். ஆபிரகாமை போன்றவனே ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருந்த சமயத்துல ஒரு தவறான அடி எடுத்து வச்சிட்டான். அதையே அவனுடைய குமாரனும் செய்தான். அதையே அவன் பேரனும் கூட செய்தான். அதையே அவனுடைய கொள்ளு பேரனும் செய்தான். இவற்றை ஏன் தேவன் பரிசுத்த வேதாகமத்தில் எழுத வைத்திருக்கிறார் என்றால், பிள்ளைகள் இன்று எதை பார்க்கிறார்களோ பின்னாட்களில் அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். இந்த விஷயத்தை மறந்துடக்கூடாது. வாங்க, ஆதியாகமம் 12வது அதிகாரம் வாசிக்கிறேன். 9வது வசனம். அதன்பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணிக்கொண்டு போனான். பிரயாணத்திற்கு முன்பு ஆபிரகாம் என்ன செய்தான் என்றால் 8வது வசனம், கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றான். அப்படி அடியெடுத்து வைத்து போகிற நாட்களிலே அவன் கற்றுக்கொண்டது என்னவென்றால் ஜெபிப்பது. தன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆதாரம் தேவனுடனான ஐக்கியம், ஜெப வாழ்க்கை. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஜெப வாழ்க்கையை நாம் தொடராமல் இருப்போம் என்றால் ஆவிக்குரியவர்களாகவே வாழ்வது சாத்தியமல்ல. விசுவாசமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் வேதத்தை வாசிக்க வேண்டும். வசனம் என்ன செய்யும்? விசுவாசத்தை கொடுக்கும். அதேபோல விசுவாசம் என்ன செய்யும்? ஜெபம் செய்ய பண்ணும். செய்கிற ஜெபம் என்ன செய்யும்? நமக்கு இருக்கிற தேவைகளுக்கான அற்புதமான பதிலை தேவனிடத்திலிருந்து கொண்டு வரும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வேண்டும், ஆச்சரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நாம் கேட்க வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தரப்படும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், அப்பொழுது நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவன் சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆச்சரிய காரியங்களை பார்க்க வேண்டும் என்றால் கட்டாயம் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு கூட கேட்கணும். அப்ப அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது கேள்வியினாலே விசுவாசம் வரும். எனவே தேவ வார்த்தையினாலே கேட்பதினாலே விசுவாசம் வரும்.
எனவே வார்த்தை நமக்குள் விசுவாசத்தை தருகிறது. விசுவாசம் என்ன செய்கிறது? நம்மை ஜெபிக்கும்படி செய்கிறது. ஜெபம் என்ன செய்கிறது? தேவனிடத்திலிருந்து மேன்மையான பதிலை நமக்கு கொண்டு வந்து தருகிறது. உங்கள் எத்தனை பேருக்கு தேவனிடத்திலிருந்து மேன்மையான பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது? கையெழுத்தி காமிங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்களேன். அது பிறக்கிற பிள்ளை உடனே என்ன செய்வான், உடனே என்ன செய்வாள் சொல்லுங்க பார்க்கலாம்? அழும். அந்த அழுகைக்கு என்ன அர்த்தம்? எனக்கு பசியா இருக்கு என்று தெரிவிப்பதுதான். அழும்போதுதான் அம்மா ஓடோடி வந்து பால் கொடுக்கறாங்க. அப்ப சிறு வயதிலிருந்து பிள்ளைக்கு என்ன பழக்கமாகுது யோசிச்சு பாருங்க. அம்மா என்று சொல்லுகிற பழக்கம். ஏனென்றால் அம்மா என்று அழைத்தால் உடனே ஓடோடி வருகிற ஒரே ஒரு நபர் யார் தெரியுமாங்க? அம்மாதான். எனவேதான் நம்ம சாகுற வரைக்கும் கொஞ்சம் ஏதாவது கஷ்டம் வந்துட்டா வாயில என்ன வார்த்தை வருது? அம்மா. அது என்னங்க அது? படியேற முடியலன்னா கூட யார் ஞாபகத்துக்கு வராங்க நமக்கு? எதுக்காக அவங்க ஞாபகம் வருது? தலை திடீர்னு எங்கேயாவது தட்டி அடிச்சுன்னா உடனே நம்ம என்ன சொல்றோம்? அம்மா அப்பா. அப்படித்தானே? அம்மாவோ அப்பாவோ சொல்றோம். அதாவது அம்மாவுடைய பேர் ஞாபகத்துக்கு வரும் அல்லது அப்பாவோட பேர் தான் ஞாபகத்துக்கு வரும். அத்தை, மாமியார் ஞாபகம் வருமா? மனைவி ஞாபகம் வருதா? என்ன சொல்லுங்கம்மா சிஸ்டர்ஸ், மண்டை எங்கேயாவது அடிச்ச உடனே அவங்க என்னங்க கணவரே அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்லவே மாட்டீங்க. என்ன சொல்றீங்க யோசிங்க. அம்மா அப்படின்னு சொல்லுவோம் அல்லது அப்பான்னு சொல்லுவோம். ஏனென்றால் சிறு வயது துவக்கி உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உன் வாயிலிருந்து வருகிற முதல் வார்த்தை அம்மா. வயசு அதிகமானாலும் நீ ஒரு பெரிய கிழவனா போனாலும் சரி, ஏதாவது கஷ்டம் வந்தா வாயிலிருந்து வர்ற முதல் வார்த்தை அம்மா. ஏன்னா அது பழக்கமாயிடுச்சு. ஏனென்றால் உன் வாழ்க்கையில யார கூப்பிட்டாலும் வராம போகலாம். நான் அம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா அம்மா எங்கிருந்தாலும் ஓடோடி வந்து கட்டி அணைச்சுக்குவாங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அதனாலதான் அம்மா. ஆனா அந்த அம்மாவை காட்டிலும் வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், பிசிக்கலா சரீரப்பிரகாரமா இந்த உலகத்தில் நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அம்மா என்று அழைப்பதை நாம் பழக்கமாக கொண்டிருக்கிறோம். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்துல எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம நினைவுக்கு வர வேண்டியது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். எனவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அவரிடத்திலே ஜெபிப்பது என்பதை ஒரு காலம் பனிஷ்மெண்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. தேவன் நமக்கு பதில் தருவார். தர வேண்டுமென்றால் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் செய்ய வேண்டுமென்றால் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். விசுவாசம் வேண்டுமென்றால் வசனத்தை வாசிக்க வேண்டும். வசனத்தை வாசித்து தியானிக்க வேண்டுமென்றால் உனக்குள் பரிசுத்த ஆவியானவர் அந்த பலமான எண்ணத்தை உருவாக்க வேண்டும். எனவேதான் கல்வரி டெம்பிள் சபையே வசனத்தை நேசிக்க வேண்டும், வசனத்தை வாசிக்க வேண்டும், வசனத்தினாலே விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தோடு தேவனிடத்திலே கேட்க வேண்டும். நீ விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் தேவன் அதை உனக்கு அருளி செய்வார் என்று வேதம் தெளிவாகச் சொல்லுகிறது. இவ்வளவு அற்புதமான தேவனை பெற்றிருந்து ஆபிரகாம் செய்த அந்த தவறு என்னவென்றால், கஷ்டம் என்றொன்று வந்தபோது, ஒரு பஞ்சம் வந்தபோது, வயிறு காய்ந்தபோது, தன்னோடு இருக்கிறவர்களை போஷிக்க முடியாத சூழலிலே அதை போய் யாருக்கிட்ட சொல்லியிருக்கணும்? தேவனிடத்துல சொல்லியிருக்கணும். அப்படி சொன்னானா? சொல்லலங்க. தேவனுக்கு சொல்ல வேண்டிய அந்த பிரச்சனையை தேவனிடத்திலே சொல்லாமல் எகிப்துக்கு போனால் தன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று எகிப்து தேசத்திற்கு போகிறான். ஆனால் எகிப்துக்கு போனதற்கு பிறகு அங்கிருக்கிறவர்கள் எல்லோருமே மகா பாவிகள் என்று கண்டு கொண்டான். தன்னுடைய மனைவி சாராள் மிகவும் அழகான ஒரு ஸ்திரீ. இவன் எகிப்திற்குள் நுழைந்தானோ இல்லையோ, அங்கிருக்கிற எல்லோரும் மேல இருந்து கீழே வரைக்கும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு புரிஞ்சிருச்சு, என் குடும்பம் ஆபத்திலே சிக்கிக் கொண்டது என்று. மனைவியான சாராள் இடத்திலே சொல்லுகிறான், சாரா, இந்த ஜனங்கள் எல்லாரும் பார்த்தா ரொம்ப பாவிகள் மாதிரி தெரியுது. ஆமாங்க, எனக்கும் அப்படித்தான் தோணுதுங்க. இவங்க கண்டிப்பா என்ன கொன்னு போட்டுடுவாங்க, உன்னை உயிரோட விட்டுடுவாங்க. இவர்கள் என்னை கொல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நீயும் நானும் பொய் சொல்ல வேண்டும். என்னங்க இது, நாம் எதுக்காக பொய் சொல்லணும்? உயிரோடு இருக்கணும் என்றால் கட்டாயம் பொய்யை சொல்லியாகணும். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் இந்த ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்றாங்க. எதை? இந்த வேலையில இருக்கணும்னா பொய் சொல்லித்தாங்க ஆக வேண்டியிருக்கு. இந்த வியாபாரம் பண்ணணும்னா பொய் சொல்ல வேண்டிய சூழல் தாங்க இருக்கு. பொய் சொல்லாம இந்த வியாபாரம் பண்ண முடியாதுங்க. பொய் சொல்லாம இங்க வாழவே முடியாதுங்க. பொய் சொல்லாம சாப்பாட்டுக்கு வழி இருக்காதுங்க. பொய் சொல்லாம வயிற்ற நிறைச்சிக்க முடியாதுங்க. பொய் சொல்லித்தாங்க ஆகணும். யாராவது இருக்கீங்களா நம்ம மத்தியில? தயவு செஞ்சு கவனி.
நாம் சார்ந்திருக்க வேண்டியது பொய்யின் மீது அல்ல, நாம் சார்ந்து கொள்ள வேண்டியது அற்புதமான தேவனை மட்டும்தான். ஆபிரகாம் பொய் சொல்லிவிட்டான். என்னவென்று? அவள் என்னுடைய சகோதரி. என்னாச்சு? சாராளை பார்வோன் கொண்டு போய்விட்டான். எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்களேன். 26வது அதிகாரம் 6வது வசனம். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்தபோது ஈசாக்கு, இவள் என் சகோதரி என்று சொல்லிவிட்டான். ஏனென்றால் ரெபேக்காள் பார்வைக்கு அழகுள்ளவளானபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்லுவதற்கு பயந்தான். இந்த சாரி யாருங்க? பிள்ளைங்க. யாரு? மகன். அன்னைக்கு தகப்பன் என்ன செய்தானோ பிள்ளையும் அதையே செய்கிறான். இன்னும் கொஞ்சம் முன்னால போலாம். 27வது அதிகாரம் 17வது வசனம். தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தாள். அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யாரின் மகனே என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா. இவரு பேர என்ன சொல்றாங்க? பொய். ஆபிரகாம் ஒரு பொய்யை சொன்னான். அவன் பிள்ளையான ஈசாக்கு அவனும் ஒரு பொய் சொன்னான். பேரனான யாக்கோபு அவனும் பொய் சொல்லுகிறான். இப்ப ஆதியாகமம் 37:18. அவர்கள் அவனை தூரத்தில் வரக்கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி ஆலோசனை பண்ணி. 23வது வசனம். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பல வருண அங்கியை அவர்கள் கழற்றி, கவனிங்க, அவனை எடுத்து அந்த குடியிலே போட்டார்கள். 28வது வசனம். யோசேப்பை அந்த குடியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். 31வது வசனம். அவள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டுக் கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பல வருடமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்லச் சொன்னார்கள். யாக்கோபு அதைக் கண்டு, இது என்னுடைய குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே ரட்டு கட்டிக்கொண்டு, கவனிங்க, அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக என்ன செய்தான்? அழுது கொண்டிருந்தான். யாக்கோபு கிட்ட அவனுடைய குமாரர்கள் என்ன சொன்னாங்க? சொல்லுங்க. ஒரு பொய். ஆபிரகாமும் பொய் சொன்னான், ஈசாக்கும் பொய் சொன்னான், யாக்கோபும் பொய் சொன்னான், யாக்கோபின் பிள்ளைகளும் கூட பொய் சொன்னார்கள். நமக்கு என்ன புரிய வருகிறது? அப்பாமார், அம்மாமார், இன்று நமக்குள்ளாக இருக்கிற குறைகள் என்ன? நாம் தெரிந்து செய்து கொண்டிருக்கிற தப்பு என்ன? அந்த தப்பை நாம் புரிந்து சரி செய்து அவற்றை விட்டு விலகாவிட்டால் வரப்போகிற நம் சந்ததி, வரப்போகும் நம் தலைமுறையினர் அதே தப்பை தொடர்ந்து கொண்டேதான் இருப்பார்கள். என்னுடைய கேள்வி, இன்று நீ என்ன தவறை செய்து கொண்டிருக்கிறாயோ அதே தவறை உன் மகனும் மகளும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயா? இன்று நீ எந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாயோ, எந்த பாவத்துக்கு நீ பழக்கப்பட்டிருக்கிறாயோ அதே தப்பை, அதே பாவத்தை உன் மகனும் மகளும், அதற்கு பிறகு அவர்களின் மகனும் மகளும், அவர்களுக்கு பிறகு பேரன்களும் பேத்திகளும் அதே பாவத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? இல்லை என்று சொல்லுவாய் என்றால் அந்த பாவத்தை இன்றே ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து அவற்றை விட்டு விலகி, ஆண்டவரே, இந்த தவறை என் பிள்ளைகள் செய்வது கூடாது, இதெல்லாம் என்னோடே இந்த இடத்திலேயே முடிவுக்கு வந்துவிட வேண்டும். ஜெபிக்கலாமா? எல்லோரும் ஒருவனப்பட்டவர்களாய். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் எங்களோடு பேசியதற்காக நன்றி ராஜா. எங்கள் வாழ்க்கையில் எந்த ஆபத்து வந்தாலும் கூட அது உம்மிடத்தில் சொன்னால் போதும் ஐயா, கட்டாயம் நீர் பதில் தருவீர். விசுவாசத்தோடு கூட உம்மிடத்தில் எதை கேட்டாலும் உம்முடைய சித்தத்தின்படி அதை எங்களுக்கு அருளிச் செய்வதற்கு நீர் போதுமானவர் அல்லவோ? இந்த உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் ஆவிக்குரியவர்கள் போல நாங்கள் நடிக்கலாம், ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே நடிப்பது சாத்தியம் அல்லவே அல்ல. தந்தையாக நான் யார்? தாயாக தந்தையாக நான் எப்படிப்பட்டவர்கள்? கணவனாக மனைவியாக நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை எங்களுடைய பிள்ளைகள் கண்ணார காண்கிறார்கள். அதேபோல மகனாய் மகளாய் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்
என்று தாய் தகப்பனாய் நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? ஒருவரை ஒருவர் அழ வைக்காமல், ஒருவரை ஒருவர் காயப்படுத்திக் கொள்ளாமல், ஒருவருக்கு எதிராய் ஒருவர் எழாமல், அப்பா உம்முடைய நாமத்தை அவமானப்படுத்தாமல் பிள்ளைகள் பார்க்கிறார்கள். சிறுவயதிலிருந்தே அவர்கள் எங்களை கவனிக்கிறார்கள் என்ற உணர்வோடே கூட பிள்ளைகளின் மனதில் ஆண்டவரே ஒரு கெட்டுப்போன அப்பாவாக, கெட்ட அம்மாவாக, ஒரு துன்மார்க்கமான அப்பா என்று, ஒரு துன்மார்க்கமான அம்மா என்று அவர்கள் இருதயத்திலே பதியாதபடிக்கு ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை மெருகேற்றிக் கொள்ள கிருபை அருளுங்க ராஜா. அதேபோல பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழும்படியான ஆண்டவரே கிருபையை பேரண்ட்ஸாக எங்களுக்கு அருளிச் செய்யுங்க ராஜா. எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் உம்முடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை அப்பா உம்முடைய வசனத்தினால், உம்முடைய பரிசுத்தத்தினால் நிறைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து, குடும்பத்தில் உள்ள தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களிலிருந்தும் எங்களை விடுவிக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.